அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற இந்த பாடத்தில் அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய பகுதியை இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்னது போல் இந்த பாடம் அப்படிங்கிறது ஏதோ புத்தகமாக நம்ம படிக்கலை. மாறாக இது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது அந்த காலக்கோட்டினுடைய அடிப்படையில் நாம் இந்த வேதாகமத்தை ஒரு கழுகு பார்வையோடு நாம் அணுகி கொண்டு இருக்கிறோம். இதில் ஆண்டவர் எவ்வண்ணம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார், சரித்திரத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன விஷயத்தை செஞ்சிட்ருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக என்ன செய்கிறோம், நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அவிசுவாசத்தினாலே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான ஒரு விளைவை அவர்கள் சந்தித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக 40 வருடங்கள் இந்த கடவுளை நம்பாத ஒரு 20 வயதுக்கு மேற்பட்ட இந்த பெரியவர்கள் எல்லாரும் அழிந்து தீர் மட்டும் அவங்க இந்த வனாந்தரத்திலேயே சுற்றி அலைந்த ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் அவசரப்பட்ட மோசேயும் ஆரோனும் கூட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த நிலையில் ஆண்டவர் அந்த மக்களை கானான் தேசத்திற்குள்ளாக மீதம் இருக்கக்கூடிய, அதாவது சின்னவங்க பெரியவங்களாக வளர்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள அந்த கானான் தேசத்திற்குள்ளாக கொண்டு போகக்கூடிய அந்த பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம அந்த யோசுவாவிலிருந்து நியாயாதிபதிகள் ராஜாக்கள் வரைக்கும் கூட உள்ள பகுதிகளை இன்றைக்கி நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த மக்களுடைய வாழ்விலே ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்திலே எவ்வண்ணம் உண்மை உள்ளவராகவே இருந்தார் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ரொம்ப சுருக்கமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கன்செப்ஷன், கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதலை நான் மிக சுருக்கமாக அதை சுட்டி காட்டிட்டு நான் இதை உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா பல சூழ்நிலைகளிலே இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்ததை ரட்சிப்புக்கு அடையாளமாகவும், இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளமாகவும், கானான் தேசத்தை பரலோகத்திற்கு அடையாளமாகவும், இந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் அவங்க அந்த 40 வருஷத்தில் அவங்க கடவுளை விசுவாசிக்காத நபர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகலை அப்படிங்கிறத, அவங்க விசுவாசத்தை ரட்சிப்பை இழந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமாகவும் பல நேரங்களில் இந்த பகுதியை வைத்து பல நபர்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மிக மிக தவறான ஒரு பார்வை. அதை பேசுவதற்காக நாம் இந்த பகுதியை நாம் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்தாலே நமக்கு புரியும். இதில் ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ளே யாரெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, மோசேயும் ஆரோனும் கூட கானான் தேசத்துக்குள்ளே போகலை. ஆண்டவர் அவங்களே நிறுத்திட்டார். அப்போது கானான் தேசத்துக்குள்ளே போகிறது தான் பரலோகத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதாக நாம் அதை ஒப்புமைப்படுத்துவோமானால், இங்கே மோசேயும் ஆரோனும் கூட பரலோகத்துக்குள்ளே போகல, அவங்களே என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் பரலோகத்துக்குள்ளே விடலை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தோடு புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்குது. ஆனால் நம்ம வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே மறுரூபம் அடைந்த பொழுது அங்கே மோசேயும் அங்கே அவரோடு கூட பேசினதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் பார்த்தாங்க. அப்போது அவர் கடவுளோடு கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போது ஆண்டவர் இந்த கானான் தேசத்திற்குள்ளாக போக விடாமல் தடுத்தது என்பது ரட்சிப்பை இழந்து அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதை ஆண்டவர் தடுத்து விட்டார் என்பதற்கு அடையாளமாக நம்ம கொள்ள முடியாது. இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே மோசே நம்ம பார்க்குறோம். மோசே தன்னுடைய எல்லா காரியங்களும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழலில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் அந்த மக்களுடைய அந்த தொந்தரவு தாங்காமல் டக்குன்னு கோவப்பட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாமல் அது கொஞ்சம் மாறுபாடாக செஞ்சிட்டார். உடனே ஆண்டவர் கோவப்பட்டு என்ன செஞ்சிட்டாருன்னா, நீ கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி சொன்னார். இப்போது இது ஆண்டவர் அவங்கள மோசே பரலோகத்துக்குள்ளே விடலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை கிறிஸ்தவ வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, அப்போ ஒரு நபர் வாழ்க்கை முழுக்க ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறாரு. ஒருவேளை அவர் சாவறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு தப்பை பண்ணிட்டார். ஆனால் ஆண்டவர் அதை சுட்டி காட்டி, பாரு நீ இதை செஞ்சுட்ட, நீ சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதனால் நான் உன்னை பரலோகத்துக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஆண்டவர் சொல்லுவார்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு, அந்த அளவுக்கு கொடுமையான ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர்? இவ்வளவு கொடுமையாகவும் இருக்கக்கூடியவரா? ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க ஒரு கோபத்தில் ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்களை பரலோகத்துக்குள்ள நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இரக்கமற்றவராகவா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அடுத்ததாக இப்போ இதில் யார் உள்ளே போகிறாங்க, கானான் தேசத்துக்குள்ளே யார் உள்ளே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கு அவர்கள் கடவுளை விசுவாசிக்க மறுத்த நேரத்திலே ஒரு ஆண்டவர் சொன்னார், 20 வயதுக்கு மேற்பட்டவங்க போக மாட்டீங்க, 20 வயதுக்கு கீழே உள்ளவங்க போவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார்.
இப்போது இந்த யோசுவா தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த மக்களை அந்த 20 வயதுக்கு கீழ்ப்பட்ட நபர்கள் வளர்ந்துருக்காங்களோ அவங்கள வந்து கானான் தேசத்துக்குள்ள அழைச்சிட்டு போகிறார். உள்ளே போயிட்டாங்க. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 20 வயதுக்கு கீழே இருந்து இப்போ வளர்ந்து வந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே அவங்க பிறந்து 20 வயதுக்கு மேலே இருந்து ஒரு தப்புமே பண்ணாமல், ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் 100க்கு 100% அவங்க பர்ஃபெக்டாக இருந்துட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து அவங்கள கானான் தேசத்துக்குள்ளே விட்டுட்டார் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? மனிதனுடைய இயல்பை அறிந்து வைத்திருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பாக அந்த நபர்கள் நம்மளே மாதிரியான நபர்கள் தான், இம்பர்ஃபெக்ட் பீப்புள். கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் இருந்திருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருந்திருக்கும். அந்த நபர்களை தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, கானான் தேசத்துக்குள்ளே போகிறார். அப்போது நாம் இந்த கானான் தேசத்திற்குள்ளாக மக்கள் ஆண்டவர் அனுமதிக்கலை அப்படிங்கிறத வந்து நாம் பரலோகத்துக்குள்ளே ஆண்டவர் விடலை அப்படிங்கிறதுக்கு இணையாக வந்து நாம் பேச முடியாது. அப்படின்னா இதை நம்ம எதற்கு நாம் ஒப்பிட முடியும்? இங்கே இந்த கானான் தேசம் என்பது ஒரு திருப்தியான முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்து நாம் ஒப்பிட முடியும். அதாவது ஆண்டவர் ரட்சித்து அழைத்து கொண்டு வருகிறார். வனாந்தர வாழ்க்கை, இந்த வனாந்தர வாழ்க்கையிலிருந்து ஒரு தடுமாற்றமான, ஒரு போராட்டமான, ஒரு நிம்மதியற்ற இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து ஒரு திருப்தியான, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, அதாவது இந்த உலக வாழ்க்கையில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுது பார்த்தாலும் போராட்டத்தோடும், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நிம்மதியற்ற நிலையிலும் வாழ வேண்டியது அல்ல. ஆண்டவர் வாக்களித்திருக்கிற வாழ்க்கை கானான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடும். ஒரு அடிமை வாழ்க்கையிலிருந்து ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை நோக்கி ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் அது சரியான விசுவாசத்தோடு நாம் அதை அணுகும் பொழுது தான் அந்த அமெரிக்கையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் போக முடியும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையானது கனி நிறைந்ததாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த உலக வாழ்க்கையானது பயனற்றதாக இருக்கும். இதை வந்து ஒருவேளை நான் ஒரு குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையோடு ஒப்பிடணும் அப்படின்னா நான் வந்து லோத்தினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுவேன். ஏன்னா அதை பற்றி நான் முன்னாடி பேசியிருக்கிறேன். அந்த லோத்தினுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம அதை ஒப்பிடும்போது, லோத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கடவுளை நம்பி தான் என்ன செய்கிறாருன்னா ஆபிரகாமோடு கூட வரார். ஆனாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு தவறான முடிவினாலே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வாழ்கிறாரு. அங்கே அவர் முழுவதுமாக வந்து அவருடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக மாறிடுது. ஆண்டவர் அந்த இடத்துல உள்ள பாவத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை ஆண்டவர் அங்கே அறிவிக்கும் பொழுது, ஆண்டவர் அங்கே லோத்தை வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, லோத்தினுடைய முழு சாட்சியும் இழந்த நிலையிலே அவருடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாக, ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாக போயிடுச்சு. அதுதான் வந்து நாம் அதோடு கூட தான் வந்து நாம் வந்து இந்த இதை ஒப்பிட முடியுமே தவிர, ஆண்டவர் வந்து இதை பரலோகத்துக்குள்ளே விடலை அப்படிங்கிறதோடு கூட வந்து நாம் இதை ஒப்பிட முடியாது. அது மிக மிக தவறான ஒரு ஒப்பீடு. ரைட். இந்த நிலையில் யோசுவா வந்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஜனங்களை வந்து அவர் என்ன செய்கிறாரு, இதுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு போகிறாரு. அதில் நம்ம எப்பவுமே இதிலே நம்ம பார்த்தது போல், வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்களுடைய பாவ நிலையின் மத்தியிலும் ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் வாக்கு பண்ணினபடியே புதிய தலைமுறையை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனார் இல்லையா? ஆண்டவர் அதுதான். நம்ம வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோடு ஆண்டவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து, பாவத்திலே விழுந்த மனுக்குலத்திற்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை படிப்படியாக ஆண்டவர் நிறைவேற்றி வருகிறார். அதுதான் இங்கே முக்கியமானது. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றக்கூடிய காரியத்திலே உண்மையுள்ளவராகவே இருந்தார். கானான் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். இந்த மக்கள் விசுவாசிக்க தயங்கின பொழுது, அந்த விசுவாசிக்கிறதில் அவங்களுக்கு தடுமாற்றம் வந்த பொழுது, ஆண்டவர் உடனடியாக அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போயிருக்கணும். ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. உடனடியாக அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போவதிலே ஒரு தடை ஏற்பட்டது. அதற்கு காரணம் இந்த இஸ்ரேல் மக்களுடைய அவிசுவாசம். ஆனால் ஈவென்ச்சுவலி கடைசியாக ஆண்டவர் வாக்கு பண்ணபடியே ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை கடைசியாக கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகத்தான் செஞ்சார். அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் என்ன செய்யலை, மாறவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் உபாகமம் 8வது அதிகாரத்தில், உபாகமம் 9வது அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வந்து வாசிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் எந்த கண்ணோட்டத்தோடு இந்த இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்திற்குள்ளாக அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி.
உபாகமம் 9வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திராகிய பெரியவர்களும் நெடியோர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்தருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்னாக கடந்து போகிறார் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல் அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். ஆண்டவரே எல்லாத்தையும் செய்வாராம். ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அவர்களை அழிப்பாய்ன்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி முன் நின்று அதை செய்ய போகிறார். அடுத்தது பாருங்கள், 4வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பது இல்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தின் நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இந்த பாருங்கப்பா, அவர்களை அந்த தேசத்தை துரத்தி விடப்போன அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய பாவம் மிக கொடுமையான, ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கொடுமையான அவர்களுடைய பாவங்கள். அதனாலே நான் அவங்கள என்ன செய்கிறேன், அந்த இடத்துல இருந்து துரத்தி விடுறேன். அவங்களுடைய பாவத்திற்காக நான் அங்கேருந்து துரத்தி விடுறேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன நினச்சிடக்கூடாது, அப்போனா நம்மளாம் ரொம்ப நீதிமான்கள்டா, அதனால தான் நமக்கு அந்த இடத்த ஆண்டவர் தர்றாரு அப்படின்னு நினச்சிடாத. நான் அந்த தேசத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு காரணம், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்திருந்த வாக்கு தத்துவம். நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன், நான் அன்புள்ளவராக இருக்கிறேன், அதனால தான் நான் உனக்கு அந்த தேசத்தை தருகிறேன். பாருங்க, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தண்டனை என்பது அந்த மனிதர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக வருகிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமோ அது அவனுடைய நீதி நிமித்தம் வரக்கூடியதாக இல்லாமல் ஆண்டவர் கிருபையாய் கொடுப்பதாக இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியமானது, நம்ம கவனிக்கணும். ஓ நீதினால் உள்ள போறேன்னு நினைச்சிடாத, அதனால நான் செய்யலை, நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் நான் என்னுடைய வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராக இருந்து நான் என்ன செய்கிறேன், இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்லி அவங்கள ஆண்டவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேசத்தை சுதந்திரிப்பீங்க சொல்லி ஆண்டவர் அவங்க தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க. மோசே அவங்க யோசுவா மூலமாக உள்ள போய் தேசத்தை பங்கிடுறாங்க. அதே நேரத்தில் அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மக்களுக்கு எச்சரிப்பையும் அவர் கூறுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் கூட இருந்து அவர் அதை செய்கிறாரு. ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஜனத்தை எல்லாம், அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் நீங்கள் என்ன செய்யணும், துரத்தி விட்டுறணும். ஒரு சில மக்களை முழுவதுமாக அழிக்க சொல்கிறார், ஒரு சில மக்களை முழுவதுமாக அந்த நாட்டில் இருந்து அந்த கானானிய மக்கள் அத்தனை பேரையும் நீங்கள் துரத்தி விட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம பின்னால் நம்ம பார்க்குறோம், யோசுவா உயிரோடு இருந்த வரைக்கும் தேவனை ஒரு ஆள் குத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, தேவனை மனசில் வச்சுருந்தாங்க. யோசுவா மரித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தேவனை மறந்தார்கள். தேவனை மறந்து அவங்களெல்லாம் எதுக்குப்பா துரத்தி விடணும், ஏதோ நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்காக வச்சுக்கலாம், அவங்கள துரத்தி விட்டு என்ன ஆக போகுது, சும்மா வீட்டில் ஏதோ வேலை கீழே செய்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி விடாமல் விட்டுட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்ததை அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க நம்பலை. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, அவங்களை துரத்தி விடலை அப்படின்னா அவங்க உங்களுக்கு கண்ணியாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தையை அவங்க நம்பாமல் அவங்க தங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு அங்கே இடம் கொடுத்தார்கள். அங்கே நம்ம பார்க்குறோம் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்தது. இந்த மக்கள், அந்த கானானிய மக்கள் அவங்க இஸ்ரேல் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மக்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை எகிப்தில் இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த தேவனை மறந்து இந்த மக்களுடைய தெய்வங்களை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள், விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தாங்க. அதோடு கூட அந்த வணக்க முறையோடு கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்களையும் இஸ்ரேல் மக்கள் கைக்கொள்ள ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் ஆகாமியும் என்று சொன்ன அத்தனை காரியங்களையும் இஸ்ரேல் மக்களும் கைக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அவங்க அதனால் என்னாச்சு அப்படின்னா, அவங்க தேவனுடைய கோபம் அவங்க மேலே வந்தது. அப்போது ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த இஸ்ரேல் மக்களை மேற்கொண்டு அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் மீண்டுமாக அவர்களை விட்டு கொடுத்தார். ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீங்கள் அவங்களை துரத்தி விட்டு அவங்க செய்கிறது நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார்.
அவங்க செஞ்சதே நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா நான் உங்களையும் இந்த இடத்த விட்டு விரட்டி விடுறதுக்கு நான் தயங்க மாட்டேன்னு சொல்லி தான் ஆண்டவர்களை விட்டுருந்தாரு. ஆனால் அந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பவில்லை. அதனால் அந்த மக்கள், கடவுளை அறியாத மக்கள், அவர்கள் இவர்களை மேற்கொள்வதற்கு, மீண்டும் அடிமைப்படுவதற்கு ஆண்டவர் அவங்களை ஒப்பு கொடுத்தார். இந்த நிலையில் அவங்க அடிமைப்பட்டு திரும்பவும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க ஆண்டவரை நோக்கி அழுதாங்க. ஆண்டவரே, நாங்கள் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை நோக்கி அழுதாங்க. அந்த நிலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பினார். இந்த நியாயாதிபதிகள் எழும்பி அவங்க அந்த அடிமைத்தனத்திலேருந்து அந்த மக்களை மீட்பாங்க. அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நடக்காது, ஆங்காங்கே வேறு இடங்களில் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இதில் எந்த விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பாவ சுழற்சியை நம்ம மீண்டுமாக இதில் தொடர்ந்து நம்ம நியாயாதிபதிகள் காலத்தில் வாசிக்கிறோம். இந்த மக்களை ஆண்டவர் விடுவிப்பார். அந்த மக்கள் கொஞ்ச நாள் கடவுளுக்கு பயந்து வாழ்வாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் தங்களுடைய பாவ வழிகளுக்கு அவங்க போவாங்க. மீண்டுமாக ஆண்டவர் அவங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுப்பார். அதுக்கப்புறம் அடிமைத்தனத்திலேருந்து அழுவாங்க. ஆண்டவரே, அடிமைப்பட்டு கிடக்கிறோமேன்னு சொல்லி அழுவாங்க. அழுதுக்கப்புறமா ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவங்கள விடுவிப்பார். திரும்ப அவங்க விடுதலையோடு இருப்பாங்க. திரும்ப பாவம் பண்ணுவாங்க. திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளே போவாங்க. இந்த பாவ சுழற்சியை நாம் மீண்டுமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டிலே உபாகமத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து அவங்கள நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் கூட ஆண்டவர் ஒருபொழுதும் மாறவே இல்லை. ஆண்டவர் தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவராக இருந்து அந்த காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டே தான் வந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் மாறவே இல்லை. அவங்க அவருடைய ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி அவங்க மனம் திரும்பி அவரிடத்துல வாராங்களோ, ஆண்டவரே தப்பு பண்ணிவிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி தங்களோட தவறை உணர்ந்து வாராங்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவங்களை விடுவிக்க தான் செஞ்சார். ஆனால் எப்பொழுதெல்லாம் அவங்க கடவுளை நம்பாமல் போனாங்களோ, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் இருந்தாங்களோ, அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் அவங்களை தண்டித்தார். ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தில் ஒருபொழுது என்ன செய்யவே இல்லை, மாறவே இல்லை. அவர் ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுறார். அதே நேரத்தில் தன்னை தம்பாதவங்களை நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அந்த வாக்கு தத்தத்திலையும் அவர் உண்மையுள்ளவராக தான் என்ன செஞ்சார், இருந்தார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இஸ்ரேல் மக்களுடைய பாவ நிலையின் மத்தியிலையும் ஆண்டவர் அவர்களிடத்திலே உண்மையுள்ளவராக இருந்து ஆண்டவர் அவங்கள நடத்தி கொண்டே வந்து கொண்டிருந்தார். அடுத்ததாக இஸ்ரேல் மக்களோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் ஆண்டவரே தங்களுடைய ராஜாவாக கொண்டிருந்தாங்க. இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைக்கல. இஸ்ரேலர்கள் இந்த அகில உலகத்தை படைத்த ஆண்டவரே தங்களுடைய ராஜாவாக கொண்டிருந்தனால எல்லா தேசத்தை பார்க்கலாம் அவங்க ஒரு விசேஷமான மக்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி இருக்கிறது பிடிக்கலை. எங்களுக்கும் மற்ற நாடு மாதிரியே எங்களுக்கும் ராஜாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், மற்ற நாட்டிலெல்லாம் ராஜா இருக்கிறாங்க, இங்கே மட்டும் ராஜா இல்லை, எங்களுக்கு ராஜா கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இந்த மக்கள் ஆண்ட இடத்துல கேட்டாங்க. அப்போது அந்த நிலையில் ஆண்டவருடைய மனது மிகவும் புண்பட்டது. நான் தானே அவங்களுக்கு ராஜா, என்னையும் அவங்க புறக்கணிச்சிட்டாங்களே, நான் ராஜாவாக இருக்க வேண்டாம், ஒரு மனுஷன்தான் அவங்களுக்கு ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய மனது துக்கப்பட்டது. ஆனாலும் கூட ஆண்டவர் சாமுவேல் மூலமாக, அந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்த நிலையில் சாமுவேல் மூலமாக ஆண்டவர் அங்கே முதலாவது சவுலை ராஜாவாக கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதில் அந்த இஸ்ரேலுடைய முதல் ராஜா சவுல் தான். அது மட்டும் இல்லாமல் அவிசுவாசத்தினால தேவனுடைய விட்டு விலகிய காரியத்திலும் அவனே முதல் ராஜாவாக இருந்தான். அதுக்கு அடுத்தால ஆண்டவர் கொடுக்குறாரு. தாவீது உண்மையாக கர்த்தரை நம்பக்கூடிய நபராக இருந்தார். தாவீதும் அநேக முறை தன்னுடைய வாழ்விலே தவறினார். தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தவறுகள் அவர் செய்கிறவராக இருந்தார். ஆனாலும் கூட எல்லா காரியத்திலேயும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம் உள்ளவராக அவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை போலவே பல நேரங்களில் தடுமாற்றம் நிறைந்ததாக இருந்தது. ஆனாலும் கூட அவருக்கு எப்பொழுதும் மனதிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி அவர் போகக்கூடிய அந்த மனது எப்பொழுதுமே அவருக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்குறோம். தாவீதும் பாவியாக பிறந்திருந்தார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தார். தான் ஒரு பாவி என்றும் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறதையும் அவர் உணர்ந்திருந்தார். தேவனுடைய இரக்கமும் மன்னிப்பும் மட்டும்தான் தன்னுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத தாவீது உணர்ந்திருந்தார். தேவனுடைய இரக்கம்தான் முக்கியமானது அப்படிங்கிறத குறித்து அவர் தன்னுடைய வாழ்விலே ஒரு நல்ல ஒரு புரிதல் உள்ளவராக அவர் இருந்தார். ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான இன்னொரு திட்டத்தை வைத்திருந்தார். மனுக்குலத்தை மீட்கப் போகிற அந்த இரட்சகர் அவர் இந்த தாவீதினுடைய சந்ததியிலே பிறப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இந்த ராஜாக்கள் அவங்க உண்மையில்லாதவங்களாக இருந்தாங்க. ஆனாலும் கூட கடவுள் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராகத்தான் இருந்தார். எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே மீட்பதற்காக இரட்சகரை அனுப்புவேன் அப்படிங்கிற அந்த வாக்கு தத்தத்திலிருந்து அவர் மாறிவிடவில்லை.
என்னடா எத்தனை பேர் நான் இவ்வளோ பண்ணுறோம், ஆனாலும் இவங்க உண்மையிலவங்களா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரட்சகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்கடா அப்படின்னு சொல்லிலாம் விடலை. ஆண்டவர் தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவராகவே இருந்தார் அப்படிங்கிறத வந்து என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். சாலமோன், தாவீதுக்கு அப்புறமாக சாலமோன் வராரு. ராஜாவான தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். அவர் சாலமோன். இந்த சாலமோன் வந்து கர்த்தருக்கு முதல் தேவாலயத்தை கட்டின நபராக இருந்தார். ஆனாலும் கூட சாலமோன் முழுமையாக தேவனுடைய வழியில் நடக்கலை. கடவுளுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவருடைய வழி நடக்கலை. மிக அதிகமாக அவர் விலகி நடந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால் சாலமோனுடைய மரணத்திற்கு பின்பதாக அந்த இஸ்ரவேல் என்கிற ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் தேசம் அப்படிங்கிறது இரண்டாக பிரிவதை நம்ம பார்க்குறோம். சாலமோனில் 10 வடக்கு ராஜ்யங்கள் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 2 தெற்கு ராஜ்யங்கள் யூதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. சாலமோனுடைய காலகட்டத்துக்கு அப்புறமாக இந்த தேசம் ஒரு சமஸ்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி இருந்த தேசம் இரண்டாக பிரிந்து இஸ்ரவேல் யூதா அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரிகிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம தொடர்ந்து இந்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த கூட்டத்திலையும் நிறைய ராஜாக்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. யூதான்னு சொல்லி அழைக்கக்கூடிய பகுதியில் நிறைய ராஜாக்கள் ஆட்சி பண்ணுறாங்க. பெரும்பாலான ராஜாக்கள் கடவுளை முழுமையாக நம்பாத நபர்களாக இருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த இஸ்ரேல் அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் கடவுளை நம்பாத ராஜாக்களாக இருந்தாங்க. யூதா பகுதியில் 1-2 ராஜாக்கள் கடவுளை நம்பக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அங்கும் கூட பல ராஜாக்கள் கடவுளை நம்பாத நபர்களாகவே அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இந்த ராஜாக்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களாக இருந்து இஸ்ரேல் மக்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தக்கூடிய நபர்களாக இல்லாமல் இவங்க இந்த மிக தவறான விதத்திலே அவங்க கர்த்தருக்கு விரோதமாக அவர்களை தேவனிடத்திலிருந்து வழிவிலக செய்யக்கூடிய நபர்களாக பல ராஜாக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் மக்களை பாவம் செய்யும்படி வழிநடத்தினாங்க. அவங்களுக்குள்ளாக நிறைய அரசியல் ரீதியான நிறைய போட்டிகள் இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இருந்தது. அவங்க கடவுளை முன்னிறுத்தாமல் அவங்க தங்களுடைய சுய விருப்பத்தை முன்னிறுத்தி தொடர்ந்து செயல்பட்டதை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். நம்ம இதிலிருந்து இந்த காலகட்டங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அடிப்படையில் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து தேவனை பின்பற்றுவதிலே மிகப்பெரிய தடுமாற்றம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடவுளை சரியான விதத்தில் பின்பற்றுவதில் அவங்க தவறுனாங்க பல நேரங்கள். அந்த தவறு நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய தண்டனைகளுக்கும் ஆளானாங்க. ஆண்டவர் அவங்களை கண்டித்தார். அந்த கண்டிப்புகளுக்கும் ஆண்டவர் வந்து ஆளானாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே ஆண்டவர் தவறவே இல்லை. அதிலே ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். எப்படி ஒரு குழந்தை ஒரு பெற்றோர் ஒரு தன்னுடைய பிள்ளை தவறும் பொழுது எப்படி அதை அவங்க தண்டிப்பாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் அந்த தவறுகிற நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு சிக்ஷையை கொடுத்தார், தண்டனையை கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த அல்டிமேட் வாக்குத்தத்தம் அந்த விஷயத்தில் ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். அதிலிருந்து ஆண்டவர் மாறவே இல்லை. அந்த மக்களுடைய இந்த செயல்பாடுகள் எதுவுமே ஆண்டவர் இந்த உலகத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை தடுக்காமல் அது தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் கிருபையாக அவர்கள் மத்தியிலே வந்து ஆண்டவர் தங்கியிருந்தார். ஆனாலும் அவர் பரிசுத்தரும் பூரணமாக இருந்தார். மனுஷங்க வரும்பொழுதும் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஆண்டவரை தங்களுடைய விருப்பத்திற்கு அவர்கள் செயல்பட வைக்க முடியாது. ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படியே, அவருடைய நோக்கத்தின்படியே, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவர் செயல்பட்டு ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் மத்தியில் எல்லாவற்றிலும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எல்லாம் பெர்ஃபெக்டாக எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட இதற்கு எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் அற்புதமாக செயல்பட்டு தன்னுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருந்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆண்டவருடைய உண்மைத்தன்மை. ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, ஒரு முழுமையான மாறாத அன்புள்ளவராக தொடர்ந்து நம்முடைய பலகீனங்களுக்கு மத்தியிலும் மக்களுடைய அந்த பாவ நிலைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து இந்த பகுதிகள் மூலமாக நாம் வந்து அறிந்து கொள்கிறோம். இன்னும் ஒரு பாடம் மாத்திரம் நாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போம். அதற்கப்புறமா வந்து நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக நாம் வந்து உள்ளே போய் தொடர்ந்து மற்ற காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து நாம் இதில் கற்று இருக்கிற பாடங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.